திருக்குறள் கடவுள் வாழ்த்து. குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. உரை: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எக்காலத்தும் பிறவித் துன்பங்கள் உளவாகா. உரைக்குறிப்பு: பிறவித் துன்பங்களாவன தன்னைப் பற்றி வருவனவும் பிற உயிர்களைப் பற்றி வருவனவும் தெய்வத்தைப் பற்றி வருவனவும் என மூவகையான் வரும் துன்பங்கள். அடி சேர்ந்தார்க்கு அவ்விரண்டும் வேண்டுதலும் வேண்டாமையும் இன்மையின் அவை காரணமாக வரும் மூவகைத் துன்பங்களும் இலவாயின. விளக்கம்: எந்த பொருளையும் விருப்பு வெறுப்பு இல்லாதவனுக்கு துன்பமில்லை. இறைவன் இந்த இரண்டும் இல்லாதவன். அவனோடு சேர்வதால் நமக்கு இடும்பை என்கின்ற துன்பம் இல்லை. இதனை திருவாசகத்தில் ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணத்தில் பாடுவார். நமக்கு வருகின்ற துன்பங்கள் 3 வகையால் வருகின்றது. நாமே உருவாக்கிக் கொள்கின்ற துன்பம், பிற உயிர்களால் நமக்கு வருகின்ற துன்பம், விதியால் வருகின்ற துன்பங்களாகும். இதனை காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் என்பதாலும் அறியலாம். குறளின் எளிமையான விளக்கம்: விருப்பு வெறுப்பு என்னும் பேதமில்லாதவன் இறைவன். அவன் திருவடியை சேர்ந்தார்க்கு துன்பமில்லை. எனவே இறைவனையே நினைத்து கொண்டிருங்கள். பற்று இல்லாமல் போகும். பற்று இல்லாமல் போனால் பிறவி இல்லாமல் போகும். பிறவி இல்லாமல் போனால் துன்பமும் இல்லாமல் போகும்.